ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உங்களுக்கான வசதிகள்லாம் இருக்குதா? பெண்கள் போராட வேண்டிய அதாவது வசதிகள் இருக்குன்னா இப்போ நம்ம வீடை மாதிரி எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் குடியிருந்து இருக்கிற இடத்துல 2 டாய்லெட் இருக்கு. அப்போ நீங்களே அதை நினச்சிக்கோங்க எவ்வளோ வசதியோடு இருப்போம்னு. ஆனாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு காலையில் 3 மணிலேருந்து பிள்ளைங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 3 மணிலேருந்து போனால் தான் ஒரு 7 மணிக்குள்ளே 8 மணிக்குள்ளேயாவது எங்களோட பேசிக் காலை கடன்களை முடிக்க முடியும் அப்படின்ற நிலமையில அந்த மாதிரி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை இந்த 4 நாளாக 5 நாளாக நடத்திட்டு இருக்கோம். அது கூட தமிழக அரசுக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆச்சு, கொரோனா டைம்ல எங்களை வந்து என்ன சொன்னாங்க, தேவதைகள்னு சொன்னவங்க இன்னைக்கு அதான் கூட பார்க்கணும். ஒரு பேசிக் ஒரு பெண்களா பேசிக்கா ஒரு மனுஷரை பார்த்து எங்க எங்க மீது இறங்கி வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு பதில் சொல்லாம எங்கேயோ உட்கார்ந்துட்டு நீங்க வந்து அதை அடைங்க இதை அடைங்க, ஏதோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த 2 டாய்லெட் இருக்கனால தான், அதுவும் 10வது தான் இன்னைக்கு பிள்ளைங்க வெளியே போய் காசு கொடுத்து பாத்ரூம் போறோம். பொது கழிப்பிடங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். அப்படிங்கிறப்ப அந்த பொது கழிப்பிடத்தை கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டு பிரஜைகள் இல்லாம போயிட்டோமா? அந்த அளவுக்கு எங்க மேல அராஜக போக்க கையாண்டு அங்க இருந்த பெண்களை பிள்ளைங்களை செவிலியர்களை வந்து அவங்க பாத்ரூம்குள்ள இருந்து கதவை தட்டி இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்ன தீவிரவாதமா செய்யறோம் நாங்க? எங்களை ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டனால நீங்க என்ன முன்னேறிடுவீங்க? இல்ல என்ன வந்து நீங்க சாதிச்சிட்டீங்க? இந்த அரசு என்ன சாதிச்சிருச்சு? இந்த காவல்துறை என்ன சாதிச்சிச்சு சொல்லுங்க. ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் இல்லாம அந்த பிள்ளைய அப்படி இழுத்துட்டு வந்தது மிக மிக தப்பு, மிக மிக வேதனைக்குரிய விஷயம். சரிங்களா? இவ்வளோ பெரிய ஆட்சியில திமுகன்னு நம்பி நாங்க எல்லாரும் வாக்களிச்சு அவரை இந்த இடத்துல இருக்க வச்சிருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டிய ஒரு தகப்பன், நான் எங்க போனாலும் தாயுள்ளம் கொண்ட தகப்பன் சொல்றாரு. இதுதான் ஒரு தகப்பனோட வேலைங்களா? ஒரு பேசிக்கான ஒரு இடத்துக்கு போன பெண்களை என்னன்னே கேட்காம வண்டியில அள்ளி போட்டு எங்க கூட்டிட்டு போறோன்னு தெரியாம மொபைல் போனை பிடுங்கி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்காத இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் எங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? எங்களோட பேசிக்கான இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 356 அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒப்பந்த செவிலியர்கள் அனைவரையும் நாங்க நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதிக்காக தான் நாங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க 2015 எக்ஸாம் எழுதணும், 19 எக்ஸாம் எழுதணும், இப்படி படிப்படியா நிரந்தரப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷமாச்சு இன்னும் யாரையும் நிரந்தரப்படுத்தல. சரிங்களா? நிரந்தரப்படுத்தாம 10 வருஷமா ஒப்பந்த அடிப்படையில நாங்க பணி செஞ்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட 8000 ஒப்பந்த செவிலியர்கள் இருக்கிறாங்க. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஐயா நீங்க வந்து எங்கேயுமே ஜீரோ வேகன்சின்னு சொல்றீங்க. ஆனா நாங்க இத்தனை பேர் வேலை செய்யறோம்ல, குறிப்பிட்ட சுகாதார நிலையங்கள்லயோ மருத்துவமனைகள்ல வேலை செய்யறோம்ல, அது எப்படி 0 வேகன்சி ஆகும்? நாங்க பணிபுரியலைன்னா அந்த இடம் இல்லாம போகலாம். ஆனா நாங்க பணியில இருக்கிறோம். நாங்க ஒப்பந்த பணியிலேயே 10 வருஷமா கிட்டத்தட்ட எல்லாரும் 45 வயதுக்கு மேல 50 வயது மேல அப்படி கடந்தவங்க தான். ஒரு 18,000 சம்பளத்தை வாங்கி குடும்பத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? இல்ல குடும்பத்துல ஒரு ஃபீஸ் கட்ட முடியுமா? பிள்ளைங்களுக்கு வீட்டு வாடகை, நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னை கோயம்புத்தூர்ல போஸ்டிங் போடுறாங்கன்னா எங்க இருக்க முடியுங்க? வாடகை ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே எனக்கு செலவு 10,000 ஆகும். இன்ன வரைக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை, நாங்க கேட்ட கோரிக்கைக்கான தீர்வை சுகாதாரத்துறை அமைச்சரோ திமுக ஆட்சியோ எங்களுக்கு சொல்லவே இல்லை. எங்களோட ஒரே கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி 356 நிறைவேற்றணும். அதாவது போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்பிடுவாங்கன்னு அரசு நினைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்துறாங்க, ஒரு 3 நாள் 2 நாள் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஓகே இது வந்து அரசாங்கம் செவி சாய்க்கல அப்படின்ட்டு திரும்ப வந்து வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்க போராட்டத்தை கைவிட்டுருவீங்கன்னு அரசாங்கம் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுங்க. ஏன்னா நாங்க 1 நாள் 2 நாள்ல 6வது நாள் மிக கடினமான ஒரு சூழ்நிலையில தான் போராடிட்டு இருக்கோம். சரிங்களா? வந்து ஈஸியா உட்கார்ந்துட்டோம் போனோம் வந்தோம் அப்படிங்கறதுல மிக கடினமான நிலைமை. 1வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட அந்த 6 நாட்கள் நடந்ததை சொல்லணும்னு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு பெண்ணை ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு கணவரோ தகப்பனோ இந்த அளவுக்கெல்லாம் யாரும் வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க நார்மலா. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அரசாங்கம் என்ன தீவிரமா இவ்வளவு போராடுறாங்களே, அட்லீஸ்ட் என்னன்னாவது கேட்கலாம். கண்டிப்பா எங்க போராட்டத்தை இதுக்கு ஒரு தீர்வு வரும் வரை நாங்க விடுறதா இல்ல. சரிங்க.
இது நாங்கள் தமிழ்நாடு சேவைகள் மேம்பாட்டு சங்கம் நடத்துகிற காத்திருப்பு போராட்டம். 6வது நாள் போராட்டம். உண்ணாவிரத போராட்டமாக முதல்ல ஆரம்பிச்சிச்சு. உண்ணாவிரதம் 1500 மக்கள் மேலே, செவிலியர்கள் மேலே கலந்துக்கிட்டாங்க. அதில் எங்கள் கோரிக்கைகளை வந்து எங்களோட உயர் அதிகாரிகள் வந்து ஏற்க மறுத்துனாங்க. அதனால எங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் காத்திருப்பு போராட்டமாக மாற்றி இன்னைக்கு எங்கள் போராட்டத்தை 6வது நாளாக தொடர்ந்துட்டு இருக்கோம். இந்த அவல நிலையை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா கொரோனா டைம்களில் நீங்கெல்லாம் இல்லாட்டி பாதி உயிர்களை காப்பாற்றவே முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. பட் அந்த நேரத்தில் திமுக அரசு என்ன சொல்லிச்சு, அதிமுக அரசுங்கிறதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பணி நிரந்தரம் பண்ணிடுவோம்னாங்க. எப்படி பாக்குறீங்க? எந்த அரசு வந்தாலும் உங்களோட நிலைமை இதுதானே? நாங்கள் வந்து போன ஆட்சியில், அதிமுக இருக்கிற ஆட்சியில் எங்களோட இதே மாதிரி தொழில் எங்கள் வேலை நிரந்தரத்துக்காக நாங்கள் போராடினோம். அப்போ போராடிட்டு இருக்கும் போது இப்போ ஆண்டுட்டு இருக்க இந்த விடிய அரசு, திமுக கட்சி தலைவர், இந்த உயர்மிகு மாண்புமிகு முதல்வர்கள் வந்து எங்க கூட வந்து எங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தொகுப்பூதியத்தில் இருக்கிற செவிலியர்களை, எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு எங்களுக்கு அப்போ தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துட்டு எங்களுக்கு ஆதரவும் கொடுத்தாரு. அதை நம்பி எங்க மக்கள், எங்க வீட்டில் இருக்கிறவங்க, எங்க எல்லாரையும், எங்க பிள்ளைங்களை, எங்க சொந்தக்காரங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவருக்கு வாக்களித்து அவருக்கு அரியணையை கொடுத்தோம். அரியணையை கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இப்ப பண்ணிடுவாரு, சரி அப்ப பண்ணிடுவாரு அப்படின்னு 4.5 ஆண்டுகளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பண்ணுவாரு அப்ப பண்ணுவாருன்னா கேட்டா இல்ல எவ்வளவு நாள் நாங்களும் பொறுத்து போய் நிறைய போராட்ட இயக்கங்களை இருந்தோம். அது முதல்வருக்கு கடிதம் எழுதல், கோரிக்கை அட்டை அணிந்து போராட்டம், மக்களுக்கு பிரச்சாரம் கொடுத்த போராட்டம், மாவட்ட நிர்வாகிகளுக்கு போராட்டம், மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து லெட்டர் கொடுத்து எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க, எங்களோட தேர்தல் வாக்குறுதியான 350 கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு பல இடங்கள்ல பல மினிஸ்டர்ஸ்க்கும் வந்து நாங்கள் லெட்டர்கள் எங்களோட கோரிக்கைகளை கொடுத்தோம். அவங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்காதனால உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்படுத்தணும். அங்கேயும் கொண்டு போய் அது மறுக்கப்பட்டது தான் வந்து நிதர்சனமான உண்மை. எப்படி உங்களுக்கான, நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறது, உங்களுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? எப்பயுமே பெண்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து சமுதாயத்துல வந்து ஒரு வீழ்த்தப்பட்ட வார்த்தையா போயிட்டு இருக்கு. ஆனா அப்படியும் செவிலியர்கள், ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேலையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஆனா நாங்க செவிலியர்கள் வந்து எங்க வீட்லயும் நாங்க வந்து ஒர்க் லைஃபும் பேலன்ஸ் பண்ணும், ஹவுஸ் லைஃபும் பேலன்ஸ் பண்ணும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இந்த காலகட்டத்துல எங்களுக்கு உழைக்கிற இடத்துல வந்து பெரிய நெருக்கடி இருக்கு. என்னன்னா வேலை சுமைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு 4 பேர் செய்ய வேண்டிய இடத்துல அந்த வேலையை ஒரு செவிலியரே சேர்ந்தா அங்க பெரிய விதமான ஒரு உழைப்பு சுரண்டலும் நடக்குது. உழைப்பு சுரண்டல் மட்டும் செஞ்சாங்களா? இல்ல, அதுக்கான ஊதியத்தையும் கொடுக்கல. நாங்க என்ன கேட்டோம்? எங்களோட ஊதியத்தை தான் கேட்டோம். நாங்க எதுக்கு வேலை செய்யறோமோ, நாங்க வேற ஏதோ சம்பள உயர்வோ இதுவோ, எங்களோட ஊதியம், நாங்க உழைக்கிறதுக்கான ஊதியம், எங்களோட வாழ்வாதார ஊதியத்தை தான் நாங்க கேட்டோம். அது இங்க மறுக்கப்படுது. இங்க நாங்க 18ஆம் தேதி அங்க ஆரம்பிச்சோம். அங்க ஆரம்பிச்சிருந்து பல கட்டங்களுக்கு வந்து எங்க போராட்டம் நகர்த்தி கொண்டு வருகிறது. அங்கெல்லாம் வந்து மெயினா பெண்களுக்கு என்னங்க, கழிவறை வசதி. பெண்களுக்கு 1008 காரணங்களுக்கும் உங்களுக்கே தெரியும். பெண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மாதவிடாய் பிரச்சனை முதற்கொண்டு எல்லாத்தையும் எதிர்கொள்வாங்க. இங்க இருக்கிற பெண்களுக்கு பல 100 பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதையும் சகிச்சுக்கிட்டு இந்த காலத்துல கொட்டும் மழையில 6வது நாளா 5 இரவா கொட்டும் பனி, கொசு அப்படின்னு எதுவும் காமிக்க எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க பாருங்க, ஃபுல்லா பின்னாடி புதறதா இருக்கு. எது வேணாலும் வந்து தாக்கலாம். ஆனாலும் எதுக்காக நாங்க இவ்வளோ இங்க எங்களோட கோரிக்கைகளை உயர்த்தி பிடித்துக்கிட்டு அது நிறைவேற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா இங்க வந்து காவலர்கள் வந்து எங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதியும் செஞ்சு கொடுக்கல. அப்ப காலையில என்பது இந்த குளிர்ல கொடுக்கும்போது நீங்க சொல்லுங்க தோழர்களே, ஒரு நார்மல் வீட்டுல படுத்தாலே இந்த குளிர் காலத்துல அவ்வளோ தண்ணி குடிக்கணும், அவ்வளோ குளிர் வருது, தண்ணி குடிச்சா அவ்வளோ ரெஸ்ட் ரூம் போகணும். இந்த பனியில படுத்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு இயற்கை உபாதைகள் வரதான் செய்யும். என்னோட மார்னிங் எமர்ஜென்சி கால்ஸ் வந்து நாங்க அட்டன் பண்ணி, அதாவது ஒரு உடம்புல இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு நாங்க போனப்ப அந்த இடத்துல வந்து காவல்துறை அத்துமீறலா உள்ள இருக்கிறவங்களை கதவை தட்டி வெளியில வாங்க, பிரஷ் வச்சிருக்காங்க, எல்லாம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட மாதவிடாய் காலத்துக்கான மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது வெளியில வாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி அதை ரொம்ப வலுவந்தப்பட்டு அவங்களை பிடிச்சு இழுத்து கைகள்லாம் பிடிச்சு பஸ்ல வந்து அடைச்சிருக்காங்க. இது வந்து மகளிருக்கான ஆட்சியா? மகளிருக்கான விடியல்னு சொன்னீங்களே முதலமைச்சர், இது மகளிருக்கான வெடிகளா? நீங்களே சொல்லுங்க. கடைசியா என்ன சொல்றாங்கன்னா திமுக இருக்கு, இது மகளிருக்கான விடிய, பேருந்து கூட மகளிருக்கான விடியல் பயணம். இன்னொன்னு, நீங்க கொடுத்துருக்க 4 ஆண்டுகள்ல நாங்க சொல்லாத எல்லா சாதனையும் செஞ்சிருக்கோம் திமுக அரசு சொல்லுது.
கண்டிப்பா இல்ல. விடியலுக்கான பயணம் இது இல்ல. விடிய விடிய போராடியும் எங்களுக்கு விடியலுக்கான அரசு இன்னும் வரல அப்படின்னு தான் இது உண்மை. அவங்க எதுவுமே செய்யல. அவங்க தேர்தல் வாக்குறுதி முதல்ல நிரப்பப்பட்டுதா? 2 கடந்த காலங்கள்ல சொல்லியிருப்பாரு நம்ம மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்ன்னா, 0 காலி பணியிடங்கள். மருத்துவத்துறையில 0 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா, இப்ப எப்படி புது வேக்கன்சி வந்துச்சு? அப்ப காலி படங்கள் இருக்கிறது தானே இப்ப வந்து இதெல்லாம் கொடுத்திருக்காரு. பணியிடங்கள் இன்னும் இருக்கு. என்எச்எம் நார்ம்ஸ் படி ஒரு பேஷண்ட்டுக்கு இத்தனை ஸ்டாஃப் வந்து இருக்கணும். ஐசியூல ஒரு நார்ம்ஸ், வார்டுல ஒரு நார்ம்ஸ் இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டிடங்கள் நிறைய கட்டுறீங்க, மருத்துவமனை நிறைய கட்டுறீங்க. அது வரவேற்கத்தக்கது, ஏற்புடையது, பெருமைக்குடையது, பாராட்டக்கூடியது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற வேலைகளை யாரு செல்வா? கட்டிடம் சுவரும் மட்டுமே வந்து செவிலியம் செஞ்சிருமா மக்களுக்காக? கிடையவே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கணும், அங்க ஒரு காலி பணியிட புது காலி பணியிடங்களை உருவாக்கணும். அது இங்க உருவாக்கவே படவில்லை. ரீப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே வேலை செஞ்சவங்களை தூக்கிட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அது ஏற்கனவே இருக்கிற வேலை செய்யவங்களுக்கும் இன்னும் மனதளவு பாதிப்பை ஏற்படுத்திக்கிறது தான் உண்மை. ஏதாவது கட்சிகள் குறிப்பா இந்த தாவேகா, நாம் தமிழரும், அதிமுக ஏதாவது கட்சிகள் வந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க? எங்களுக்கு பொதுவா எல்லா கட்சிகளும் வந்து அவங்க கருத்தை வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க. எல்லாருமே கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாம பொது சமூகத்தினரும் மக்களும் ஆதரவு தெளிச்சுட்டு தான் வராங்க. பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. எந்த மாவட்டம், என்ன? லாவண்யா, தருமபுரி மாவட்டம், தொகுப்பூதிய செவிலியர். படித்தோம், தேர்ச்சி அடைந்தோம், அழைத்தாய் பணியல்ல சேவையென, அழைத்தாய் பணியல்ல சேவையென, சேர்ந்தோம் தொகுப்பூதியத்தில் செவிலியர்களாய், சேர்ந்தோம் தொகுப்பூதியத்தில் செவிலியர்களாய். வாக்குறுதி கொடுத்தாய், நம்பினோம், வாக்களித்தோம். வாக்குறுதி கொடுத்தாய், நம்பினோம், வாக்களித்தோம். காக்க வைத்தாய், பொறுமையுற்றோம். காக்க வைத்தாய், பொறுமையுற்றோம். 10 ஆண்டுகளாக இன்று விழித்துக் கொண்டோம், போராடுகிறோம் ஒன்றுபட்டு. இன்று விழித்துக் கொண்டோம், போராடுகிறோம் ஒன்றுபட்டு. அழைத்து பேசினாய், முதலில் மிரட்டலில், பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என்ற பிதட்டலில். அழைத்து பேசினாய், முதலில் மிரட்டலில், பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என்ற பிதட்டலில். எங்கள் கோவங்கள் கோஷங்களாகியது, எங்கள் கோவங்கள் கோஷங்களாகியது. ஆத்திரங்கள் அறவழி சென்றது, ஆத்திரங்கள் அறவழி சென்றது. நாங்கள் அனைவருக்கும் சமவேளை சம ஊதியம் என்ற உரிமையை கேட்டால், நாங்கள் அனைவருக்கும் சமவேளை சம ஊதியம் என்ற உரிமையை கேட்டால், நீங்கள் அரைக்கால் சதவீதம் கூட இன்றி, நீங்கள் அரைக்கால் சதவீதம் கூட இன்றி ஒற்றைப்படை எண்களை கூட்டி, ஒற்றைப்படை எண்களை கூட்டி பரிசீலனை செய்கிறாய், பரிசீலனை செய்கிறாய். யானை பசி எங்களுக்கு, யானை பசி எங்களுக்கு, சோளப்பொரியும் பரிசீலனைக்கு பின்னா, சோளப்பொரியும் பரிசீலனைக்கு பின்னா. யானை பசி எங்களுக்கு, சோளப்பொரியும் பரிசீலனைக்கு பின்னா. பாவம் செவிலியம் இன்றும் அறவழியில், அமைதி போர்க்களத்தில். பாவம் செவிலியம் இன்றும் அறவழியில், அமைதி போர்க்களத்தில். பாதுகாப்பு பறித்தாய், பாதுகாப்பு பறித்தாய், அத்தியாவசியங்கள் அனைத்தையும் மறித்தாய். பாதுகாப்பு பறித்தாய், அத்தியாவசியங்கள் அனைத்தையும் மறித்தாய். கடைசியில் கழிப்பறையிலும் கால் பதித்தாய், கடைசியில் கழிப்பறையிலும் கால் பதித்தாய். கழிப்பறை சிறையானது, மனித உரிமை கேள்விக்குறியானது. கழிப்பறை சிறையானது, மனித உரிமை கேள்விக்குறியானது. முதலில் மிரட்டினாய், பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என உருட்டினாய். முதலில் மிரட்டினாய், பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என உருட்டினாய். இன்று உரிமை மீறல்கள் செய்து உரசி பார்க்கிறாய், இன்று உரிமை மீறல்கள் செய்து உரசி பார்க்கிறாய். இன்று அல்ல அன்றே காட்டினார், இன்று அல்ல அன்றே காட்டினார். காந்தி எங்களுக்கு, காந்தி எங்களுக்கு. நாங்களும் நிற்போம், நாங்களும் நிற்போம். என்றும் அறவழியில், என்றும் அறவழியில். அகிம்சை முறையில், அகிம்சை முறையில். ஒப்புக்கொள், ஒப்புக்கொள். 750ஓடு ஒற்றை பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கொள். ஒப்புக்கொள், 750ஓடு ஒற்றை பூஜ்ஜியத்தை ஒன்றை சேர்த்துக்கொள். காலி 750 ஆனது, காலி 750 ஆனது. பின்பு 750 7500 ஆகும். பின்பு 750 7500 ஆகும். அதுவரை ஓயாது எங்கள் கோஷங்கள், அதுவரை ஓயாது எங்கள் கோஷங்கள். தூங்காது எங்கள் புரட்சிகர முழக்கங்கள், தூங்காது எங்கள் புரட்சிகர முழக்கங்கள்.